வடமாகாணத்தில் இருக்கிற ஒரு ஆயுத குழுவை பயன்படுத்தி ஒரு தாக்குதல் ஒன்றை செய்வதற்கு திட்டமிடப்பட்டது என்று சொல்லி ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. யாரும் பயப்பட வேண்டாம். அந்த தாக்குதல் முயற்சி இப்போ இல்லை, 2026ஆம் ஆண்டில் இல்லை, அது அப்போ ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்தது தானே. அதில் ஒரு பிளான் பண்ணப்பட்டதாம் வடமாகாணத்தில் ஒரு தாக்குதல் ஒன்றை நடத்துவதற்கு. என்ன நடந்திருக்கிறது என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம். சிறைச்சாலைக்கு சென்று பிள்ளையானை சந்தித்தது சம்பந்தமாக நாமல் ராஜபக்ச ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அது குறித்தும் பார்க்கலாம். இந்த 2 பிரதான செய்திகள் உட்பட மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மே மாதம் 21ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். அதாவது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தப்பட்ட விசாரணைகள் நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. அதில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற முக்கியமான சந்தேக நபர் சுரேஷ் சாலே. அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தவர். நேற்று நடந்த அந்த நீதிமன்ற நடவடிக்கைகள் இருக்குதானே, நீதிமன்றத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் இருக்குதானே, அதனுடைய ஒரு பகுதி இதற்கு முதல் போட்ட காணொலியில் சொல்லியிருக்கிறேன். அதில் விடுபட்ட சில விஷயங்களை இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். என்னென்னு சொன்னால், நீதிமன்றத்தில் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுரேஷ் சாலே அவர்கள் பலத்த பாதுகாப்போடு அழைச்சி வரப்பட்டிருந்தவர். இஞ்சாலி பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற பக்கம் சட்டமா அதிபர் திணைக்களம். ஏன் சட்டமா அதிபர் திணைக்களம் என்று சொன்னால், அவர்கள் தான் இந்த விசாரணைகளை ஒருங்கமைச்சு முன்னெடுத்து கொண்டு வருகின்றார்கள். இப்போ சிஐடியினர் போலீஸ் எல்லாம் விசாரணைகளை மேற்கொள்வார்கள் களத்தில் போயிட்டு. ஆனால் அதெல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு நீதிமன்றத்துக்கு கொண்டு வரது சட்டமா அதிபர் திணைக்களம். அப்போ சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பாக பிரதி சொலிசிட்டர் திலீப பீரிஸ் அவர்கள் கலந்து கொண்டு நீதிபதி கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் அவர் பதில் சொல்லுவார். அதே போல மற்ற பக்கம் சுரேஷ் சாலே தன்னுடைய பதில்களை சொல்லுவார். இதுதான் அந்த நீதிமன்றத்தினுடைய நடைமுறை. அப்ப நேற்று சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பாக ஒரு 14 பக்க அறிக்கை ஒன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதுல பல முக்கியமான அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. அதுல நிறைய தகவல்கள் இருந்தாலும் முக்கியமான தகவல் என்று சொன்னா, தாக்குதலுக்கு திட்டமிட்டவர்கள் இப்ப முழுக்க அது சுரேஷ் சாலே என்றது நேற்று நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லாமே சகல விதமான திட்டமிடல், அதுக்கு ஒழுங்கமைச்சது, அதுக்கு நிதி கொடுத்தது, அதுக்கான சகல ஏற்பாடுகளையும் செய்த பிரதான சூத்திரதாரி சுரேஷ் சாலே தான் என்று சொல்லி நேற்று சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பாக உறுதியாக சொல்லப்பட்டது. இதுக்கு மேல ஒரு டவுட்டுமே இல்லை. இவருக்கு மேல ஒரு ஆள் இல்லை. சுரேஷ் சாலேக்கு மேல, அதாவது ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருந்த மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலேக்கு மேல இன்னும் ஒருத்தர் இல்லை இந்த தாக்குதல் சம்பந்தமாக. ஆனால் இந்த தாக்குதலை யாருக்காக நடத்தினார், யாரை சந்தோஷப்படுத்துறதுக்காக நடத்தினார் என்றது அடுத்த கேள்வி. அதை மிக விரைவில் அவரே தன்னுடைய வாயால் நீதிமன்றத்தில் சொல்லுவார் என்று சொல்லப்படுகிறது, அந்த குறிப்பிட்ட நபர் யார் என்று சொல்லி. எனவே அதை சொன்னால் சரி, அதோட அந்த விசாரணையே முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு தீர்ப்பு தான், என்ன தண்டனையோ அந்த தண்டனை வழங்கப்படும். சரி, அது ஒரு பக்கம் போய்கொண்டிருக்க, நேற்று சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பாக சொல்லப்பட்ட அந்த 14 பக்க அறிக்கை இருக்குத்தானே, அதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்று சொல்லப்பட்டது. என்னென்னு சொன்னால், இந்த தாக்குதலுக்கு பிளான் பண்ணின அந்த குழுவினர் இருக்கிறார்கள் தானே, சுரேஷ் சாலே தலைமையிலான இந்த குழுவினர், இவர்கள் தனியாக ஈஸ்டர் குண்டு தாக்குதலை மட்டுமல்லாமல் வேற சில ஆப்ஷன்ஸை ட்ரை பண்ணி பார்த்திருக்கணும். இப்படி செய்தா என்ன, அப்படி செய்தா என்னன்னு சொல்லி 4-5 பிளானை போட்டிருக்கணும். எப்போவுமே ஒரு தாக்குதலுக்கு 4-5 பிளான்கள் எடுத்து போடுவினோம். பிறகு அதில் எது சிறந்த பிளானோ அதை தான் கடைசியாக எக்ஸிக்யூட் பண்ணுவினோம். அது எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். எனவே இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடத்துறது ஒரு பிளான். அதே மாதிரி இன்னும் ஒரு பிளான் போட்டிருக்கணும். என்னன்னு சொன்னால், வட பகுதியில் செயல்படுற ஒரு ஆயுத குழு ஒன்றோட கதைச்சு அவர்களை வச்சுக்கொண்டு வட பகுதியில் ஒரு தாக்குதல் ஒன்று நடத்துறது, பிட்டிய தாக்குதல் ஒன்று நடத்துறது, ஒரு அழிவுகரமான தாக்குதல் ஒன்று நடத்துறது. நடத்தி போட்டு என்ன சொல்றது, இங்கே பாருங்க வட பகுதியில் தாக்குதல் நடந்திருக்குது, புலிகள் மீண்டும் வந்து விட்டார்கள், எங்கிருந்தோ வந்து விட்டார்கள், எனவே புலிகளை இப்போ அழிக்கணும், கட்டுப்படுத்தணும், அதுக்கு சிறந்த தலைவர், அதுக்கு ஒரே தலைவர் இவர் மட்டும்தான், எனவே அவருக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லி ஒரு நாடகத்தை போடலாம் தானே. இது ஒரு நாடகம் முதலாவது. ரெண்டாவது இன்னும் ஒரு பிளான் போட்டுக்கணும் என்று சொன்னால், தென் பகுதியில் ஒரு இனப்படுகொலை ஒன்றை நடத்துறது. நான் நினைக்கிறேன், இங்கே அது ஒரு சிங்கள கிராமத்துக்குள்ளே பூந்து கண்மூடித்தனமாக கொஞ்சம் சிங்களாக்களை வெட்டினா சொல்லலாம் தானே, இது இன்னார் தான் செய்தது, பார்த்தீங்களா சிங்கள மக்களுக்கு ஆபத்து, எனவே இவர் ஜனாதிபதியாக வந்தால் தான் சிங்கள மக்களை காப்பாற்ற முடியும் என்று சொல்லி படத்தை போடலாம் தானே. எனவே வடபகுதியில் ஒரு தாக்குதல் நடத்துறது, பிறகு தென் பகுதியில் ஒரு தாக்குதல் நடத்துறது, பிறகு ஈஸ்டர் குண்டு தாக்குதலை நடத்துறது. 3 பிளான் போட்டிருக்கணும். 3 விதமான லொக்கேஷனில் கடைசியாக இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலாம் சரிபெறும் என்று நினைச்சு நம்ம இன்னும் தெரியல. அதை மட்டும் செலக்ட் பண்ணி அதைத்தான் செய்து முடிச்சிருக்கணும். அதுதான் இத்தனை மக்கள் கொல்லப்பட்டது எல்லாமே எங்களுக்கு தெரியும். யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால், வடபகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுத குழுவை பயன்படுத்துறேன்னு சொன்னால், அப்போ அந்த டைமில் ஆரோ ஆயுதங்கள் எல்லாம் வச்சு ரெடியாக தான் இருந்திருக்கணும். ஆயுதங்களை வச்சுக்கிற ஆரோ ஒரு குழு, எந்த குழுன்னு தெரியல, பேர் சொல்லப்படையில. அப்போ ஆரோ ஒரு குழு அங்கே தயாராக இருந்திருக்கு இந்த மாதிரி வேலை பார்க்கறதுக்கு. யோசிச்சு பாருங்க, நிலைமை எங்கே போகுது. ஒருவேளை அந்த சம்பவம் நடந்திருந்தால் நிலைமையை யோசிச்சு பாருங்க எங்கே போயிருக்கும்னு சொல்லி. எனவே
இது கூட அவர்களுடைய திட்டங்களில் ஒரு திட்டம் என்று சொல்லி நேற்று வந்து சட்டமா அதிபர் திணைக்களத்தால் நீதிமன்றத்தில் வந்து அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை விட இன்னும் நிறைய அதிர்ச்சிகரமான விஷயங்கள் எல்லாம் நீதிமன்றத்தில் வந்து சொல்லப்பட்டது. அதில் முக்கியமானது பிள்ளையான் குழு இருக்குத்தானே. பிள்ளையான் குழு வந்து கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான உறுப்பினர்கள் இருந்ததாம் அந்த பிள்ளையான் குழுவில். அந்த 2000 பேருடைய வேலையும் இதுதான். அரசாங்கத்தால் சொல்லப்படுற, அதாவது ராணுவ புலனாய்வு பிரிவால் சொல்லப்படுற இந்த மாதிரி வேலைகளை பார்க்கறது, கடத்துறது, காணாமல் போக செய்கிறது, ஆக்களை கொலை செய்கிறது, சுருக்கமாக சொல்ல போனால் அந்த கூலிக்கு மாரடிக்கிறேன்னு சொல்லுவது தானே. இந்த மாதிரியான வேலைகளை பார்க்கறது அந்த 2000 பேரும் பயன்படுத்தப்பட்டார்களாம். மிக முக்கியமான ஊடகவியலாளர்கள் எல்லாம் கடத்தப்பட்டது உங்களுக்கு தெரியும். நிறைய கொலை சம்பவங்கள் நடந்தது. இது எல்லாத்துக்கு பின்னணியிலே வந்து அவர்கள் தான் இருந்தார்கள் என்றது இப்போ விசாரணைகளில் வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்காம். அது மட்டும் இல்லாமல் இந்த 2000 பேருக்கும் ராணுவ புலனாய்வு பிரிவிற்கு தானே அங்கிருந்து சம்பளம் போயிருக்குது. அவர்களுடைய ஸ்டாஃப் என்று சொல்லி பதிஞ்சு மாதம் சம்பளம் போயிருக்குது. அந்த சம்பளத்தை வாங்கி கொண்டு இவ்வளவு கொடூரமான வேலைகளை செய்தார்கள் என்று சொல்லி இந்த பிள்ளையான் குழுவை சேர்ந்த 2000 பேர் என்று சொல்லி நேற்று வந்து நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தப்பட்ட விசாரணைகள் வந்து கிட்டத்தட்ட முடிகிற கட்டத்துக்கு வந்திருக்குது. இனி வந்து நீதிமன்றத்தில் சுரேஷ் சாலே வந்து தன்னுடைய வாயால் சொல்லணும், இவ்வளவு வேலைகளையும் நான் யாருக்காக செய்தேன், யார் சொல்லி செய்தேன் என்று சொல்லி அந்த சம்பந்தப்பட்ட நபருடைய பேரை வந்து பகிரங்கமாக நீதிமன்றத்தில் சொல்லணும். அது மட்டும் தான் நான் நினைக்கிறேன் பெண்டிங்கில் இருக்க போறதுக்கு. அதுவும் மிக விரைவில் நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னால் அது வரைக்கும் சுரேஷ் சாலே வந்து பத்திரமாக உயிரோடு இருக்கணும். ஏன்னு சொன்னால் சிறைச்சாலைக்குள்ளே வச்சு கூட ஏதாவது செய்யலாமான்னு சொல்லி யோசிக்கிறதுக்கு ஆக்கள் இருக்குது, அதுக்கு பிளான் போடுறதுக்கும் ஆக்கள் இருக்குது. எனவே இலங்கை அரசாங்கம், போலீசார், குற்றப்புலனாய்வு பிரிவு எல்லாரும் சேர்ந்து இப்போ சுரேஷ் சாலே அவர்களை வந்து பொத்தி பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள். நாமல் ராஜபக்ச கொந்தளிச்சு ஒரு அறிக்கை ஒன்றை விட்டிருக்கிறார். என்னதுக்கு அறிக்கை விட்டவர் சொன்னால் நேற்று நீதிமன்றத்தில் அவற்ற பேர் தான் அடிபட்டது. அதாவது நாமல் ராஜபக்ச, பசில் ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச, இந்த 3 ராஜபக்சக்களும் வேலை மெனக்கட்டு கொழும்பிலிருந்து மட்டக்களப்புக்கு போய் அங்கே சிறைக்குள்ள இருந்த பிள்ளையான சந்திச்சு, நீ செய்த உதவிக்கெல்லாம் மிகப்பெரிய நன்றியப்பா, ஒன்றுக்கும் கவலைப்படாத, கோத்தாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக வந்த பிறகு உன்னை ஒரு கிழமையில வெளியில் எடுத்து விடுறோம் என்று சொல்லி போட்டு வாக்குறுதி கொடுத்து போட்டு வந்தவையாம். அப்போ நாமல் ராஜபக்ச அங்கே போனவர் தானே, அவர் தான் இப்போ வந்து நல்ல பிள்ள மாதிரி நடிச்சு கொண்டிருக்கிறார். அடுத்த 2029ஆம் ஆண்டில் நான் ஜனாதிபதியாக வரப்போறேன்னு சொல்லி கொண்டிருக்கிறார். அது நடக்க போறதில்லை, பட் சொல்லி கொண்டிருக்கிறார், அவரே சொல்லி கொண்டிருக்கிறார். எனவே வந்து அவர் அறிக்கை விட்டுக்கார், நாங்கள் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு போகிறதுன்னா ரகசியமா, அது என்ன ராணுவ ரகசியமா இல்லையே, அது பகிரங்கமாக நாங்கள் போய் வந்து நாங்கள் அதில் ஒளிச்சு மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே என்று சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று விட்டுக்கார். அதாவது விழுந்தும் கூட மீசையில் மண்படையில் என்று சொல்லி சொல்கிறது தானே, அதனால ஒரு அறிக்கை விட்டுக்கார். அப்போ இவ்வளோ காலம் சொல்லல, இவ்வளோ காலம் இப்போ இவ்வளோ சம்பவங்கள் தான் நடந்தது, சொல்ல வேண்டியானே நான் போயிட்டு பிள்ளையான போய் சிறைச்சாலையில் பார்த்தேன்னு சொல்லி. எனவே இவ்வளோ சத்தப்படாமல் இருந்து போட்டு இப்போ கதை வெளியில் வந்துட்டு அறிக்கை விட்டுக்கார். அது ஒன்றும் ரகசியம் இல்லை, அது நாங்கள் பகிரங்கமாக தான் போனாங்க. இதை தெரிஞ்சு கொள்றதுக்காக வேலை மெனக்கட்டு சிஐடி வந்து பிரான்ஸுக்கு போனேன்னு சொல்லி ஏஞ்சலுங்காவும் சிஐடி குழுவினர் வந்து பிரான்ஸுக்கு வந்தது. இங்கே ஆசாத் மௌலானா வந்து விசாரணைகள் நடத்தினது. அதுக்கு பிறகுதான் இந்த உண்மைகள் எல்லாம் தெரிய வந்தது. அப்போ நாமல் ராஜபக்ச என்ன கேட்குறாருன்னு சொன்னால், என்ன இதை தெரிஞ்சு கொள்ளவா வேலை மெனக்கட்டு பிரான்ஸுக்கு போனீங்கள், எவ்வளோ காசு நட்டம் சொல்லுங்க பாப்போம், இதுக்கு மெனக்கட்டு போனீங்கள்னு சொல்லி இதை ஒன்றுமே தெரியாத மாதிரி அறிக்கை விடுறார். அது மட்டும் தெரிஞ்சு கொள்றதுக்காக சிஐடி இங்கே வேறே இல்லை, இங்கே சிஐடி வந்து ஆசாத் மௌலானாட்ட எடுக்க வேண்டிய எல்லா தகவல்களையும் எடுத்திருப்பார்கள், கறக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் வந்து கறந்திருப்பார்கள். ஆனால் ஒரு தகவல் மட்டும்தான் நேற்று நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டது, வெளியில் சொல்லாத தகவல்கள் நிறைய இருக்குன்னு தானே. எனவே அது நாமல் ராஜபக்சவுக்கு தெரியான்னு நினைக்கிறேன். எனவே சொல்லிக்க உதவ தெரிஞ்சு கொள்ளவா வேலை மெனக்கட்டு பிரான்ஸுக்கு போனீங்கன்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுக்கார், கொந்தளிச்சிருக்கிறார் நாமல் ராஜபக்ச. போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்த தம்பதியினர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய சொத்து அரசாங்கத்தினால் முடக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுராதபுரத்தில் நடைபெற்றிருக்கிறது. அதாவது அனுராதபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவி 2 பேருக்கும் என்ன வேலைன்னு சொன்னால், 2 பேரும் நல்ல சாடி கேட்ட மூடி மாதிரி போதைப் பொருள் விற்கிறது, இதுதான் வேண்டிய வேலை. ஒரு ஆளுடைய பேர், அதாவது கணவருடைய பேர் வந்து தனுஷ்க புஷ்பகுமார, அவாவினுடைய பேர், மனைவியினுடைய பேர் வந்து மதவாச்சி அக்கா. அவாவுக்கு சொந்த பேர் வேறு ஏதோ பேர், ஆனால் மதவாச்சி அக்கான்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியுமா, மதவாச்சியில் கேட்டால் தெரியும், மதவாச்சி அக்காண்டா அவ்வளோ ஃபேமஸ். அப்போ 2 பேரும் சேர்ந்து போதைப் பொருள் விற்று நல்ல காசெல்லாம் புழங்கி 4 கோடி ரூபா பெறுமதியில் வந்து வீடெல்லாம் கட்டிக்கணும், பெரிய வீடெல்லாம் கட்டிக்கணும். அப்போ நேற்று வந்து ஆக்களை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் அந்த 4 கோடி ரூபா பெறுமதியான சொத்தை வந்து அந்த வீட்டை வந்து அரசாங்கத்துக்காக முடக்கப்பட்டிருக்கிறது. இன்று அவர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் யாருன்னு சொன்னால் தனுஷ்க புஷ்பகுமாரவும் மதவாச்சி அக்காவும் வந்து இன்றைக்கு அனுராதபுரம் நீதிமன்றத்தில் வந்து முற்படுத்தப்படுவார்கள். இந்த இவர்களுடைய 4 கோடி ரூபாய் பெறுமதியான வீடு வந்து முடக்கப்பட்டது தானே, அது வந்து 7 நாட்களுக்கு தற்காலிகமாக 7 நாட்களுக்கு முடக்கப்பட்டிருக்கிறது. பிறகு நீதிமன்ற நடவடிக்கைகள் எல்லாத்தையும் பார்த்து அவர்கள் செய்த குற்றமெல்லாம் ஒப்புக்கொண்ட பிறகு அது நிரந்தரமாக முடக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி
மாதிரி நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா போதை வியாபாரிகளோட சொத்துக்களை முடக்கினா அரசாங்கத்துக்கு பயங்கர லாபமாக இருக்கும். அந்த மாதிரி லாபமாக இருக்கும். எல்லா வீடுகளையும் எடுத்து அதில் வந்து ஹாஸ்பிட்டல் போடலாம் அல்லது நூலகம் அமைக்கலாம். இந்த மாதிரி பொது தேவைகளுக்கு வந்து பயன்படுத்தலாம் தானே. எனவே இந்த போதை வியாபாரிகள் மற்றும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்களுடைய சொத்துக்கள் வந்து இன்னும் முடக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இன்று அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் இவர்கள் முற்படுத்தப்பட இருக்கிறார்கள். அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இந்த கருத்தோவியத்தினுடைய உண்மையான அர்த்தம் என்னன்றதை நான் உங்கள்கிட்ட தான் கேட்க போகிறேன். நீங்களாம் சொல்ல போகிறீங்க என்ன கருத்தோவியம் என்று பார்ப்போம். அதாவது வந்து விமல் வீரவன்ச வந்து பொத்தனை விழுந்து கும்பிட்டவர் தானே, அது சம்பந்தமாகத்தான் இந்த கருத்தோவியம் வந்து வரையப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஓவியங்கள் இதே மாதிரி வரும் பாருங்கள். ஏன்னு சொன்னால் அவர் விழுந்து கும்பிட்டது காரண விஷயம் இல்லை, இன்னும் கனகாலத்துக்கு இது சம்பந்தப்பட்ட கருத்தோவியங்கள் வந்து இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்தியாசமாக விழுகிறார். அதாவது இராணுவ சப்பாத்து இருக்குத்தானே, அந்த இராணுவ சப்பாத்து பூட்ஸ் இருக்குத்தானே, அதுக்குள்ளே இருந்து எகிரி குதிச்சு பொத்தன்னு வந்து வெளியில் விழுகிறார். மூஞ்சி அடிவடை விழுகிறார். முகமே வந்து சப்பழிஞ்சு போச்சு. அந்த மாதிரி வந்து விழுகிறார். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வைன் கொடுக்குற அந்த இருக்குத்தானே, வைன் அந்த கம்பி எல்லாம் அது இருக்குது அவருக்கு. அப்போ இதனுடைய அர்த்தம் வந்து என்னென்று சொல்லி நீங்களாம் சொல்லணும். அதாவது வந்து இவர் இராணுவத்துக்கு வைன் கொடுத்தாரா அல்லது இராணுவம் இவருக்கு வைன் கொடுத்ததா இல்லை என்ன ஏதுன்னு தெரியல. இராணுவ சப்பாத்துக்குள்ளே இருந்து தெரிச்சு வந்து பொத்தன்னு விழுகிறார். மூஞ்ச குப்பரை வந்து விழுகிறார். அங்கால வந்து ஒரு கல்லறையும் இருக்குது. அதோட அவற்றை கையில் வந்து ஒரு போக்கி டோக்கியும் ஒன்று இருக்குது. ஒரு சிங்கள ஓவியர் ஒருவர் நாமல் அமரசிங்க என்று சொல்லப்படுற சிங்கள ஓவியரால் இந்த ஒரு கருத்தோவியம் வரையப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.